ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு அட்டகாசமான ரெசிபி ஸ்பைசி கங்கோங் சிக்கன். ஓகேங்களா? ஸோ தனியாக செய்கிற தனியாக கோழி செய்யணும்னு தேவையில்லை. ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரே டிஷ்ஷாக செஞ்சு நம்ம ஒரு வெள்ளை சோத்தில் அல்லது ஒரு பட்டர் ரைஸில் வச்சு சாப்பிட்டோமா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் கங்கோங் ரொம்ப பிடிக்கும்? ஸோ கோழியோடு சேர்த்து சமைக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கோழி எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கிலோலங்க. சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இறைச்சி தூள். ஓகேங்களா? நான் பாபாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு லேசாக உப்பு போட்டுங்கப்பா. மேரினேட் பண்ணிவிட்டு இதை இப்போ ஒன்று பாதையாக பொரித்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஒன்று பாதையாக பொரித்து எடுத்துருங்க. ஓகே, கோழி நல்லா பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே, கங்கோங் ஒரு 2 கட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப வேணும்னா ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு கங்கோங் ரொம்ப பிடிக்கும், ஆனால் 2 கட்டு ஆஞ்சு தண்ணி வடிகிற அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வாங்க சமைக்கலாம். எண்ணெய் தாராளமாக சேர்த்து சிராய், தக்காளி பழம், டவுன் பண்டான், கறிவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுருங்க. ஸோ வெங்காயம் இந்த கலவை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஓகேங்களா, நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கொம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் 100 கிராம் எடுத்திருக்கேன், ஆனால் நான் 100 போடல, 50 கிராம் ஆட் பண்ணேன். ஓகே, நீங்கள் வீட்லேயும் வேணும்னா இதை சொந்தமாக செய்யலாம். மிளகாவை வறுத்துட்டு இடித்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் ரெடிமேட் வாங்கிட்டேன். ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ தீயை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுருங்க. ஓகேங்களா? நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமாக ஆயிஸ்டர் சாஸ் சேர்க்குறோம். ஆயிஸ்டர் சாஸ், அதுக்கப்புறம் கட்டி கிச்சாப்பு. ஓகேங்களா? டார்க் சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, சோயா சாஸ் கருப்பாயிரும். ஸோ கலவை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்சு வச்சுருக்கிற கோழி சேர்த்துருங்க. ஓகேங்களா? கோழி அப்படியே தூக்கி அள்ளி கொட்டிடுங்க உள்ளுக்கு. அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளிக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்கப்பா, ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஓகே, இப்போ இந்த கலவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையும் அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த கோழியோடு நல்லா ஒட்டி வரணும். எல்லாமே ஒரு பீஸ்லேயும் நல்லா மசாலா கோட் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு பெரட்டிட்டு இப்போ தேவையான அளவு கருப்பு சீனி. ஓகேங்களா? கருப்பு சீனி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. ஓகேங்களா? கோழி 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற டைமில் நம்ம ஆஞ்சி வச்சுருக்கிற அந்த கங்கோங்க சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப சொகி ஆயிரும். ஓகே, போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கீரையை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான ஸ்பைசி கங்கோங் சிக்கன் ரெடி ஆயிரும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு வெள்ளை சோறு இருந்தாலே போதும்ப்பா. ஒரு 2 பிளேட் சோறு கண்டிப்பாக சாப்பிட்ருவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வேறு ரெசிபி எதுவும் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.